வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டி கிராம பண்ணையாளர் VS ராஜு. இவர் இம்மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோடு பரண்மேல் ஆடு வளர்ப்பினை வணிக ரீதியாக செவ்வனே செய்து வருகின்றார். அவர் மேற்கொண்டு முயற்சிகள், எதிர்கொண்ட சவால்கள் ஆகியவற்றை பற்றி கேட்டபோது, நான் வந்து பிறந்த ஊர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் லெத்துவாடிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தேங்க. பிறந்துட்டு SLC வரைக்கும் இங்கே நம்ம நாமக்கல்லில் படித்தேங்க. SLC முடிவு நம்ம நாமக்கல் காலேஜில் டிகிரி முடித்தேங்க. டிகிரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகலிங்க. வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அப்போவே வந்து நான் விவசாயத்தில் இருக்கிறனால கொஞ்சோண்டு ஒரு 84 85 ஒரு கோழி பண்ணை போடலான்ட்டு அப்போ கொஞ்சம் ஒரு 1000 ஆரம்பித்தேன். அப்புறம் 2000 போட்டேங்க. அப்புறமேல எனக்கு என்னோட கூட பிரதர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து செஞ்சோங்க. ஒரு 26 கோழி மறுபடியும் பண்ணோம். ஒரு 87 27,000 கோழி 25,000 கோழி கொண்டாந்தேன். 25 கொண்டாடும்போது மறுபடியும் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் 50,000 கோழி பண்ணோங்க. 50,000 கோழி பண்ணிவிட்டு நாங்கள் பிரதர் 2 பேரும் விடுத்து மறுபடியும் அவங்களையும் டெவலப் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இந்த புதுசாக அந்த நிலமெல்லாம் வாங்கி குடோன் கட்டலாம்னு இருந்தேன். நம்ம KVK செந்தில் டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஆலோசனை பிரகாரம் அவர் நமக்கு பூனா ஒரு டைம் கூட்டிகிட்டு போனார். அந்த பண்ணையை பார்க்க சில பண்ணையெல்லாம் காமிச்சாருங்க. பார்த்துட்டு சரி அப்போயே ஆடு போடலாங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. அதை பார்த்து வந்து மறுபடியும் ஆடு எப்படி போடலாம் அப்படின்ட்டு இந்த எங்கள் வீட்டுக்கிட்ட ஏற்கனவே கோழி சட்டையே வந்து ரைஸ் பிளாட்ஃபார்ம் இருந்தது. அதையே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், எப்படி போடலான்னு ஒரு பண்ணையை போய் கேட்டேன். அவங்க வந்து வுட்டில் போட வேண்டாம், நீ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் வெளிநாட்டில் போய் எடுத்து போட்டுரு, இன்னும் இங்கே இருந்தாலும் வாங்கி போடு, அதான் பெஸ்ட்டுன்னாங்க. ஒரு 5-10 பண்ணையை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர் செந்தில்குமார் அவங்க KVK மூலிமா அவர் சில அறிவுரைலாம் சொன்னாருங்க. என்ன பிரீடு நல்லாயிருக்கு, எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கீழே செட்டு தான் கிடையாது, கீழே வாங்கி விடலான்ட்டு ஒரு 30 ஆடு விட்டாங்க. 3 மாதமாக அதோட போராட தான் சரியாது, சரியான வளர்ச்சி வரல. ரெண்டாவது பேனு அதிகம் வந்துட்டு இருந்தது. சரி நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது, மெட்டீரியல்ஸ் எடுத்தாந்து பிளாட்ஃபார்ம் அடித்து தான் விடணுன்றதுக்காக வெளிநாட்டில் போய் தரமான ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி பிளாஸ்டிக் டை வாங்கி அடித்து இப்போ ஒரு 1000 ஆட்டுக்கு அடிச்சிட்டோங்க. எங்கிட்ட இருக்கிற பிரீடு பூரா பார்த்தீங்கன்னா தலைச்சேரி, ஒஸ்மனோடைய கருப்பு, குடியாடு, நாட்டாடு, அப்புறம் சூர்சித்தங்கிற வெரைட்டிஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓயர் கிராஸ் கொஞ்சம் வச்சுருக்குங்க. இப்போ ஒரு 700 தாண்டிடுச்சுங்க. எனக்கு இன்னும் 2 monthsல 1000 வந்துடும் நினைக்கிறேன். 1000 பிற்பாடு நான் வந்து வர கம்மி ஜூன்லேருந்து எங்களோட தரமான குட்டியை விற்பனைக்கு வருங்க. நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம், வாங்கிட்டு போகலாம். நல்ல தரமான குட்டியை என்னால் கொடுக்க முடியும். இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது விவசாயம். அதாவது இதுக்கு எப்படின்னா இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 15 ஆடு விடுற மாதிரியும், அந்த 15 ஆடு குட்டி போட்டோன்னா அதுக்கு ஒரு சின்ன கேபன் வச்சுருப்போங்க இந்த குட்டி பிடிச்சி விட்றதுக்காக. ஏன்னா குட்டி காலையிலையும் ஈவினிங் ஒரு டைம் தான் பால் கொடுக்குடுவோம். அந்த மாதிரி எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கையாக இதுக்கு வந்து ஒரு 30 ஏக்கர் கிட்ட வந்து தீவனச்சோளம் போட்டு அறுத்து போட்டுட்ருக்குறேங்க ஆட்டுக்கு. இப்போ கோழி ஆடு போடுறதுனா மொத்தத்தில் நமக்கு வந்து தீவனச்சோளம், அதாவது நல்லா தண்ணி பாயிற நிலம் இருந்தால் மட்டும்தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியல. பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. ரெண்டாவது ஃபீடு, கான்சன்ட் ஃபீடு எங்கிட்டே வந்து மில்லு இருக்கிறனால, ஏற்கனவே பவுல்ட்ரி ஃபீடு எங்கிட்ட இருக்கிறனால எனக்கு தயார் பண்ணுறதுல ஒரு பெரிய சிரமம் இல்லை. அதனால் அதை நீட்டாக கொடுத்துட்டு ஆடு நல்லா வச்சுருக்குங்க. இப்போ மறுபடியும் இந்த உரமும் நல்ல ரேட்டுக்கு விற்கிறேங்க. ஒரு மொத்தம் இது வரைக்கும் 30 டன் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 10 டன்னு 3250 இருக்கும். ரெண்டாவது 3500, இப்போ 3700 வரைக்கும் கொடுக்குறேங்க. அது நல்ல ரேட்டு போகுதுங்க, நல்லா கிடைக்க மாட்டேங்குது. நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க.
அப்புறம் வந்து ஒரு ஏக்கர் நல்ல தண்ணி பாயிற நிலம் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 40 ஆடுலேருந்து 50 ஆடு வளர்த்துறாங்க. அதே மாதிரி பெட்டையாடு 20 to 25 ஆடுக்கு நல்ல தரமான ஒரு கிடா வச்சுருக்கணுங்க. அப்போ தான் குட்டி வந்து நல்ல வால்யூமாக வருது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஒரு வருஷ அனுபவத்தில் நான் அதை பார்த்துக்கிட்டேங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் புதுசாக என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேங்க. நீங்கள் ஆடு அமைக்கிறதுனா அதாவது பிளாட்ஃபார்ம், அதாவது ரேஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, கொட்டில் ஆடுன்னு சொல்லுவாங்க, அது மேலே அடித்து விடுறது. அதில் வந்து நீங்கள் ஒரு ரீப்பர் அடிக்கிறாங்களா நல்ல ஹெவியான ரீப்பர் போட்டு அடிங்க. முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் போடுங்க, இல்லைன்னா நல்லா ரீப்பரே அடிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு வந்து நல்ல மரத்தை போட்டு அடிச்சுட்டு நல்ல இடைவெளி ஒரு ஆட்டுக்கு வந்து 15 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணுங்க. ரெண்டாவது இன்னொன்று தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த நீங்கள் ஆடு அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நல்ல நிலமும் அந்த தண்ணி பாயோட நிலமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகாதுங்க. அப்புறம் ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்மனாபாடி கருப்பு, கொடியாடு, அதே மாதிரி தலைச்சேரி, நல்ல இந்த 3 அருமையான வெரைட்டிங்க. போயர் கிராஸ்ன்னு வச்சுக்கலாம், அது நல்லா வெயிட் வருது. என்னுடைய அனுபவத்தில் இந்த 4 நல்லாவே இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. குட்டி போடும்போது சில என்னென்னா குட்டி போட்டோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பராமரிப்பு வேணுங்க. இந்த குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி, தை, மாசி இந்த மாதிரி குளிர் காலத்தில் புரட்டாசிலேருந்து சைடில் ஹவுஸையும் படத்தா வச்சுக்கணுங்க. இல்லை ரொம்ப குளிராக இருக்குல்ல ஹீட்டர் ரூம் வச்சுக்கணும். குட்டி போட்டோம்னா ஹீட்டரில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டிங்கன்னா தான் குட்டி இறப்பு குறையும், இல்லைன்னா இறப்பு அதிகமாக வருதுங்க. நாங்கள் அதை செஞ்சதுலேருந்து இறப்பு குறைஞ்சிருச்சு, குட்டி நல்லா இருக்குங்க. அப்புறம் சில இதெல்லாம் வந்து என்னென்னா 2 மாதம் 60 நாள் to 70-80 நாளுக்குள்ளே அந்த உடல் புழு நீக்குதல், அது டிவார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அது அவசியம் பண்ணணும். அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ஆலோசனை கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிபிஆர், இந்த இந்த இடி, இந்த இன்ஜெக்ஷன்லாம் இருக்குங்க, அதை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சிலதெல்லாம் போட வேண்டியது இருக்கும். அதை பக்கத்தில் உள்ள மருத்துவர்களை, பிவிசி டாக்டருங்களை பார்த்து ஆலோசனை பண்ணி செஞ்சோம்னா ஆடு இறப்பே வராதுங்க. மேலும் விவரம் பெற விஎஸ் ராஜு அவர்களை 09411222043 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. 27,000 கோழி கொண்டாந்தேன். 25 கொண்டாடும்போது மறுபடியும் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் 50,000 கோழியும் பண்ணுங்க. 50,000 கோழி பண்ணிவிட்டு எங்கள் பிரதர் 2 பேரும் விடுத்து மறுபடியும் அவங்களையும் டெவலப் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இந்த புதுசாக அந்த நிலமெல்லாம் வாங்கி குடோன் கட்டலாம்னு இருந்தேன். நம்ம கேவிகே செந்தில் டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஆலோசனை பிரகாரம் அவர் நமக்கு பூனா ஒரு டைம் கூட்டிகிட்டு போனார். அந்த பண்ணையை பார்க்க சில பண்ணையெல்லாம் காமிச்சாருங்க. பார்த்துட்டு சரி அப்போயே ஆடு போடலாங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. அதை பார்த்து வந்து மறுபடியும் ஆடு எப்படி போடலாம் அப்படின்ட்டு இந்த எங்கள் வீட்டுக்கிட்ட ஏற்கனவே கோழி சட்டையே வந்து ரேஸ் பிளாட்ஃபார்ம் இருந்தது, அதையே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், எப்படி போடலாம்னு ஒரு பண்ணையை போய் கேட்டேன். அவங்க வந்து உட்டில் போட வேண்டாம், நீ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கே வெளிநாட்டில் போய் எடுத்து போட்டுரு, இன்னும் இங்கே இருந்தாலும் வாங்கி போடு, அதான் பெஸ்ட்டுன்னாங்க. ஒரு 5-10 பண்ணையை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர் செந்தில்குமார் அவங்க கேவிகே மூலிமா அவர் சில அறிவுரைலாம் சொன்னாருங்க. என்ன ப்ரீடு நல்லாயிருக்கு, எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கீழே செட்டு தான் கிடையாது, கீழே வாங்கி விடலான்ட்டு ஒரு 30 ஆடு விட்டாங்க. 3 மாதமாக அதோட போராட்டம் சரியாது, சரியான வளர்ச்சி வரல. ரெண்டாவது பேனு அதிகம் வந்துட்டு இருந்தது. சரி நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது, மெட்டீரியல்ஸ் எடுத்தாந்து பிளாட்ஃபார்ம் அடித்து தான் விடணுன்றதுக்காக வெளிநாட்டில் போய் தரமான ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி பிளாஸ்டிக் வாங்கி அடித்து இப்போ ஒரு 1000 ஆட்டுக்கு அடிச்சிட்டேங்க. எங்கிட்ட இருக்கிற ப்ரீடு பூரா பார்த்தீங்கன்னா தலைச்சேரி, ஒஸ்மனாபாடி கருப்பு டன்னு 3,250 இருக்கும். ரெண்டாவது 3,700, இப்போ 3,700-750 வரைக்கும் கொடுக்குறேங்க. அது நல்ல ரேட்டு போகுதுங்க, நல்லா கிடைக்க மாட்டேங்குது, நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஏக்கர் நல்ல தண்ணி பாயிற நிலம் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 40 ஆடுலேருந்து 50 ஆடு வளர்த்துறாங்க. அதே மாதிரி பெட்டையாடு 20 to 25 ஆடுக்கு நல்ல தரமான ஒரு கிடா வச்சுருக்கணுங்க. அப்போ தான் குட்டி வந்து நல்ல வால்யூமாக வருது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஒரு வருஷ அனுபவத்தில் நான் அதை பார்த்துக்கிட்டேங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் புதுசாக என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேங்க. நீங்கள் ஆடு அமைக்கிறதுனா அதாவது பிளாட்ஃபார்ம், அதாவது ரேஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, கொட்டில் ஆடுன்னு சொல்லுவாங்க, அது மேலே அடித்து விடுறது. அதில் வந்து நீங்கள் ஒரு ரீப்பர் அடிக்கிறாங்களா நல்ல ஹெவியான ரீப்பர் போட்டு அடிங்க. முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் போடுங்க, இல்லைன்னா நல்லா ரீப்பரே அடிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு வந்து நல்ல மரத்தை போட்டு அடிச்சுட்டு நல்ல இடைவெளி ஒரு ஆட்டுக்கு வந்து 15 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கணும், கட்டாயமாக கொடுக்கணுங்க. ரெண்டாவது இன்னொன்று தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த நீங்கள் ஆடு அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நல்ல நிலமும் அந்த தண்ணி பாயோட நிலமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகாதுங்க. அப்புறம் ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்மனாபாடி கருப்பு, கொடியாடு, அதே மாதிரி தலைச்சேரி, நல்ல இந்த 3 அருமையான வெரைட்டிங்க. போயர் கிராஸ்ன்னு வச்சுக்கலாம், அது நல்லா வெயிட் வருது. என்னுடைய அனுபவத்தில் இந்த 4 நல்லாவே இருக்குங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பினை வணிக ரீதியாக செவ்வனே செய்து வருகின்றார். அவர் மேற்கொண்ட முயற்சிகள், எதிர்கொண்ட சவால்கள் ஆகியவற்றை பற்றி கேட்டபோது
நான் வந்து பிறந்த ஊர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் லெத்துவாடிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தேங்க. பிறந்துட்டு எஸ்எல்சி வரைக்கும் இங்கே நம்ம நாமக்கல்லில் படித்தேங்க. எஸ்எல்சி முடிவு வந்து நம்ம நாமக்கல் காலேஜில் டிகிரி முடிச்சுங்க. டிகிரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகலிங்க. வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அப்போவே வந்து நான் விவசாயத்தில் இருக்கிறனால கொஞ்சோண்டு ஒரு 84 85 ஒரு கோழி பண்ணை போடலான்ட்டு அப்போ கொஞ்சம் ஒரு 1000 ஆரம்பித்தேன். அப்புறம் 2000 போட்டேங்க. அப்புறமேல எனக்கு என்னோட கூட பிரதர் 2 பேர் 3 பேரும் சேர்ந்து செஞ்சோங்க. ஒரு 20-25 கோழி மறுபடியும் பண்ணோம். ஒரு 87 வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டி கிராம பண்ணையாளர் விஎஸ் ராஜு. இவர் இம்மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோடு குடியாடு, நாட்டாடு, அப்புறம் சூர்சித்தங்கிற வெரைட்டிஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓயர் கிராஸ் கொஞ்சம் வச்சுருக்குங்க. இப்போ ஒரு 700 தாண்டிடுச்சுங்க. எனக்கு இன்னும் 2 monthsல 1000 வந்துடும் நினைக்கிறேன். 1000 பிற்பாடு நான் வந்து வர கம்மி ஜூன்லேருந்து எங்களோட தரமான குட்டியை விற்பனைக்கு வருங்க. நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம், வாங்கிட்டு போகலாம். நல்ல தரமான குட்டியை என்னால் கொடுக்க முடியும். இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது விவசாயம். அதாவது இதுக்கு எப்படின்னா, இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 15 ஆடு விடுற மாதிரியும், அந்த 15 ஆடு குட்டி போட்டோன்னா அதுக்கு ஒரு சின்ன கேப்பன் வச்சுருப்போங்க இந்த குட்டி பிடிச்சி விட்றதுக்காக. ஏன்னா குட்டி காலையிலையும் ஈவினிங் ஒரு டைம் தான் பால் விடுவோம். அந்த மாதிரி எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கையாக இதுக்கு வந்து ஒரு 30 ஏக்கர்கிட்ட வந்து தீவனச்சோளம் போட்டு அறுத்து போட்டுட்ருக்குறேங்க ஆட்டுக்கு. இப்போ கோழி ஆடு போடுறதுனா மொத்தத்தில் நமக்கு வந்து தீவனச்சோளம், அதாவது நல்லா தண்ணி பாயிற நிலம் இருந்தால் மட்டும்தான் இதை சக்ஸஸ் பண்ண முடியல. பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. ரெண்டாவது ஃபீடு, கான்சன்ட் ஃபீடு எங்கிட்டே வந்து மில்லு இருக்கிறனால, ஏற்கனவே பவுல்ட்ரி ஃபீடு எங்கிட்ட இருக்கிறனால எனக்கு தயார் பண்ணுறதுல ஒரு பெரிய சிரமம் இல்லை. அதனால் அதை நீட்டாக கொடுத்துட்டுருக்கோம். ஆடு நல்லா வச்சுருக்குங்க. இப்போ மறுபடியும் இந்த உரமும் நல்ல ரேட்டுக்கு விற்கிறேங்க. ஒரு மொத்தம் இது வரைக்கும் 30 டன் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 10 டன்னு